ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேட்ல இருந்து ஒரு வயதானவங்களுடைய சீனியர் சிட்டிசனுடைய ஒரு நகையோ அவங்க சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்காக கவர்மெண்ட் காம்பன்சேஷன் தரணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வச்சுருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு? 68 வயதுடைய கிருஷ்ணவேணின்ற ஒருத்தவங்க மாப்போசி நகர் திருவள்ளூரில் இருக்கிறாங்க. அவங்களுடைய 17 சவரன் நகை திருடு போகுது. இது போய் அவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷனும் ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் டைரக்ஷன் ஃபைல் பண்ணி அதற்கான போலீஸ் தரப்புலேருந்து ரிப்போர்ட்ஸ் கேட்கும்பொழுது போலீஸ் என்ன சொன்னால் அன்ட்ரேசபிள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. கல்பிரேட் அது திருடினவரை பற்றி எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லை அப்படின்ற விஷயம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. இதனால் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. எனக்கு இப்படி ஆயிருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் இப்படி அன்ட்ரேசபிள் ரிப்போர்ட் வந்திருக்குன்ற பொழுது ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைகோர்ட் இந்த ஜஸ்டிஸ் என்பது அப்படியே நம்மளுடைய கேஸ், அதாவது நம்மளுடைய பார்வைகளை தாழ்த்திட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை, இது என்ன சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனுடைய விஷயங்களை பாதுகாக்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதன் காரணமாக இனிமேலும் ஒரு சீனியர் சிட்டிசனுடைய ஜுவல்ஸோ இல்லை அவங்களுடைய விஷயங்கள் ஏதாச்சும் ஸ்டோலன் ஆச்சு, அதை கண்டுபிடிச்சி தரல, போலீஸ் யாராவது மீட்டு தரல, இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா மினிமம் அதற்கான அந்த திருடு போனப்பட்ட பொருள் அதோடைய 30% மினிமம் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் தரலாம், ஆனால் 30% மினிமம் வச்சு கொடுக்கணும். அவங்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படணும். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வயசானவங்க மீது இப்படி திருட்டுகள் நடந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலைன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க டார்கெட் செய்யப்படுவாங்க. அவங்க மேலே எந்த ஒரு திருட்டு எது நடந்தாலும் வயசானவங்க தானே, அவங்கள திருடினா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதன் காரணமாக இனிமேட்டு வயசானவங்களுடைய ஏதாச்சும் ஒரு பொருள் திருடு போய் அது இந்த மாதிரி கிடைக்காம அன்ட்ரேசபிள்ன்ற ஒரு ரிப்போர்ட்டே வரக்கூடாது. அதை தடுப்பதற்காக இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்மளே யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்படி வயசானவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணுமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஒரு கேள்வியாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இது வரவேற்கத்தக்கதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.